பேரமவுண்ட் பிக்சர்ஸ் இப்போதைக்கு டிரான்ஸ்ஃபார்மர் நியூ மூவி எடுக்கிறதுக்கான பிளானில் ரெடி ஆகிட்டாங்க. ஸோ இந்த மூவி கூடிய சீக்கிரத்தில் ரெடி ஆயிரும், ப்ரீ ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. மைக்கேல் பே அவர் தான் இப்போதைக்கு ரிட்டர்ன் ஆகி இந்த படத்தை எடுக்க போகிறதா ஒரு ரூமர் போயிட்டுருக்கு. பட் இது வரைக்கும் கன்ஃபார்ம் ஆகலை. பட் மைக்கேல் பே ஆல்ரெடி எடுத்த மூவி எல்லாமே சூப்பராக இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு அவர் ரிட்டர்ன் ஆகிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் தான். ரிட்டர்ன் ஆகி டிரான்ஸ்ஃபார்மரை ஓரளவுக்கு பெட்டராக கொடுப்பாங்க தான் நான் நம்புகிறேன். அதுபோக நிறையா மைக்கேல் பேயோட ஃபேன்ஸ் நிறையா பேர் இருக்காங்க. எல்லாருக்குமே நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் மூவிஸ்னாலே ஒரு ஹைப் இருக்குது. அதுவும் இல்லாமல் ஜிஐ ஜோ அண்ட் டிரான்ஸ்ஃபார்மர் இந்த 2 மூவியும் ஜாயின் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூமர் போயிட்டு. ஸோ இதை போன படத்துலேயே கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டிரான்ஸ்ஃபார்மரையும் ஜிஐ ஜோவையும் இணைக்கிற ஒரு படத்தில் தான் மைக்கேல் பேக்கு வந்துட்டு இப்போதைக்கு ரிட்டர்ன் ஆக போகிறா நான் நம்புகிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தை முடிஞ்ச அளவுக்கு பெட்டராக மட்டும் கொடுத்துட்டாங்கன்னா ஒரு மிகப்பெரிய படமாக அமையும். ஏன்னா ஆல்ரெடி ஜிஐ ஜோ ஃபஸ்ட்டு படம்லாம் சூப்பராக இருக்கும். அதை ரீபூட் பண்ணுறான்னு கொஞ்சம் கேவலப்படுத்தி வச்சுருப்பாங்க. ஃபஸ்ட்டு படம் ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வரைக்கும் அந்த எல்லா படங்களுமே ஓரளவுக்கு பெட்டராகவே இருந்துச்சு. ஸோ இது ரெண்டையும் ஒன்றா கொண்டு வரணும்னு நினச்சது ஒரு நல்ல விஷயம் தான். ரெண்டோட ரைட்ஸும் பேரமவுண்ட் தான் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பேரமவுண்ட் இதை பெட்டராக கொடுத்தா ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். யாரெல்லாம் டிரான்ஸ்ஃபார்மர் ஃபேன்ஸ் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க, ஒரு லைக் பண்ணிட்டு போங்க. இந்த வீடியோ பிடிச்சதா ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.